ஒரு படத்துல ஒரு ஹீரோயின் கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் மாத்துறது அப்படிங்கிறது நிறைய படங்களுக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் ரீசெண்டா வந்த குண்டூர்காரம் படத்துலயும் நடந்திருக்கு. குண்டூர்காரம் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படம் என்னதான் சுமாரா இருந்தாலும் அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட். அதுலயும் குறிச்சதி மருதப்பட்டி சாங் வேற லெவல்ல இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த படத்துல வர எல்லா பாட்டுலயுமே ஸ்ரீலீலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆக்டிங் அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் டான்ஸ்ல இவங்க பிச்சு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படத்துக்கு திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் முதல்ல சூஸ் பண்ணது பூஜா ஹெக்டே அவர்களை தான். இவருடைய முந்தைய படமான அலா வைகுந்த பிரமலு படத்துல இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே நடிச்ச எந்த படமும் பெருசா போகல, தமிழ்ல வந்த படம் உட்பட. அதனாலேயே அவங்களுக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது. இந்த சமயத்துல இந்த படத்துல ஹீரோவோட மாமா பொண்ணா நடிக்கிற கேரக்டர்ல ஸ்ரீலீலாவை கமிட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதாவது மீனாட்சி சௌத்ரி நடிச்ச கேரக்டர். இந்த நேரத்துல ஸ்ரீலீலா நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம் பயங்கரமா பாராட்டப்படுது. அண்ட் அந்த படத்தோட சாங்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது தான் பெரிய அளவுல பேசப்படுது. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த சமயத்துல பூஜா ஹெக்டே இந்த படத்துல இருந்து விலக இந்த படத்துக்கு ஹீரோயின் ஆகுறாங்க ஸ்ரீலீலா.